இந்த காலை வேளையிலே தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்ள பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது என்று எபிரேய நிருபக்காரர் இந்த வசனத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். இதை நாம் தொடர்ச்சியாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற பிதாக்களுடைய வாழ்க்கையிலும் தாவீதின் வாழ்க்கையிலும் தாவீதின் குமாரர்களாக வளர்ந்து இருந்தவர்களுடைய வாழ்க்கையிலும் நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்ள பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். தேவனுடைய சித்தத்தின்படி செய்தால்தான் நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்ள முடியும். அதற்கு நமக்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட 2 காரியங்கள் இருக்கிறது. ஈசாக்கு என்பது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். கானான் என்பது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஈசாக்கை குறித்த வாக்குத்தத்தம் 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே சொல்லப்பட்ட போது ஆபிரகாம் அதை விசுவாசிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார். அவன் விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதை அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற இடத்துல சொல்லப்பட்டாலும் கூட கானானை குறித்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்ட பொழுது அவன் இதை நான் எதனால் அறிந்து கொள்வேன் என்ற கேள்வி அங்கே தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கை குறித்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே குறைபாடு என்பது கானானை குறித்த வாக்குத்தத்தத்துக்கு அவன் அடையாளம் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். இதை நான் எதனால் அறிவேன் என்ற இடத்திலே பலி மிருகங்களே கொண்டு வரக்கூடிய இடத்தில் அங்கே கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகிறது. பலியிலும் குறைபாடுகள் இருக்கிறது. அதற்கு பின்பாக அவன் பொறுமை என்ற இடத்திலே இல்லாதபடிக்கு அவன் ஈசாக்கு என்ற வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு முன்பாக மாம்சத்தின்படி இஸ்மவேலை பெற்றெடுக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இஸ்மவேலை பெற்றெடுக்கும் பொழுது மாம்சீக சிந்தனை, மாம்சீக யோசனை என்ற இடத்திலே சுயம் அங்கே கிரியை நடப்பித்து ஈசாக்குக்கு முன்பாகவே அவன் இஸ்மவேலை பெற்றெடுக்கிறான் என்பதாக இருக்கிறது. இஸ்மவேலை பெற்றெடுத்த பின்பு இருக்கக்கூடிய குறைபாடுகளை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பொறுமை அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை நாம் அடைந்து கொள்ளும்படிக்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது என்று எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறார். 86வது வயதிலேயே இஸ்மவேலை பெற்றெடுத்து விட்டார். ஆனால் 100வது வயதில் தான் அவர் ஈசாக்கை பெற்றெடுக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப 14 வருஷம் முன்னையே அவர் பொறுமையாக இல்லாதபடிக்கு இஸ்மவேலை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை அங்கு சாராளின் மூலமாக கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுக்கு பின்பாக ஈசாக்குடைய வாழ்க்கையிலே குறைபாடுகள் பெரியதாக காணப்படாவிட்டாலும் ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் மாம்சீகம் அங்கே பலன் செய்கிறது. மாம்சத்தின்படி அவன் மூத்தவனை சிநேகித்து மூத்தவனை ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார். ஆனால் இளையவனை தான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். தேவ சித்தத்தின்படி செய்தால்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் அடைந்து கொள்ள முடியும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்கள் வாக்குத்தத்தம் ஆகிய கானான் தேசத்துக்குள் பரிபூர்ணமான சுதந்திரத்தை அடைந்து கொள்ளாததின் குறைபாடுகள் என்ன என்பதை வேதம் நமக்கு வெளிப்படையாக எழுதி வைத்திருக்கிறது. அவைகள் கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு போதனைகளாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவைகளை ஏன் எழுதி வைத்திருக்கிறார்? அவைகளினாலே அவைகள் நமக்கு படிப்படியாக வைக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் யாக்கோபு அங்கே லேயாளை காட்டிலும் ராகேலை நேசிக்கிறான். லேயாளின் பிள்ளைகளை காட்டிலும் ராகேலின் பிள்ளைகளின் மேல் அவனுக்கு இருந்த பிரியம் அது சுயநீதி. பெஞ்சமின் என்பது சுயநீதி. அதை அவனால் விட முடியவில்லை. அவன் மாம்சீகமாக கிரியை நடப்பிக்கக்கூடிய இடத்திலே அவனுடைய சத்துருக்கள் நெருக்கக்கூடிய இடத்திலும் கூட வேலைக்காரிகளின் பிள்ளைகளையும், அதுக்கு பின்பாக லேயாளும் பிள்ளைகளும், அதுக்கு பின்பாக தான் ராகேலும் பிள்ளையும் என்ற இடத்திலே வைக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே அவன்
சுயாதீனமாக செய்யக்கூடிய காரியங்கள் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நொறுக்கப்படுகிறது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். அவனுடைய சுயம் ஒவ்வொரு தருணத்திலும் அங்கே தேவனால் நொறுக்கப்பட்டு தேவ சித்தம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படக்கூடிய இடத்திலே அவன் இருக்கிறான். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே, ஆபிரகாம் வாழ்க்கையிலே சுயம் மேற்கொண்டு அங்கே ஒரு மாம்சீக ஆலோசனையினாலே இஸ்மவேலை பெற்றெடுத்தது போல் காணப்பட்டாலும் அதுக்கு பின்பாக ஈசாக்கு தான் ஒரு பரிபூர்ணமான சுதந்திரம் வருகிறது. ஈசாக்குடைய வாழ்க்கையிலே சுயமாக அவன் அங்கே ஏசாவை ஆசீர்வதிக்க நினைத்தாலும் தேவனுடைய சித்தம் தான் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்பட்டது. அவருடைய சுய சித்தங்கள் நொறுக்கப்படுகிறது. அதே போலவே யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் அவன் அங்கே சுயமாக சில காரியங்களை அவன் செய்ய நினைத்தாலும் கூட அவனுடைய சுயாதீன சித்தங்கள் நொறுக்கப்பட்டுதான் அவர்கள் சுதந்திரத்தை அடையக்கூடிய இடத்திலே அவருடைய சந்ததிகள் வழிநடத்தப்படுகிறது. வாக்குத்தத்தத்தின்படி செய்து, தேவ சித்தத்தின்படி செய்துதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்பது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இந்த தொடர்ச்சிகள் வந்து அது இஸ்ரவேல், யாக்கோபு இஸ்ரவேல் என்ற இடத்திலே வரும் பொழுது அது இஸ்ரவேலுடைய காரியங்கள், அந்த சுயம் சவுல் வரைக்கும் அது பலன் செய்யக்கூடியதாக இருக்கிறது. சவுளுடைய வாழ்க்கையிலே அதை நொறுக்கி பின்புதான் அங்கே அதுக்கு பின்பாக யூதாவை கொண்டு வருகிறார். பெஞ்சமின் கோத்திரத்தை அவர் நொறுக்கி அதுக்கு பின்பாக தான் அவர் யூதாவை கொண்டு வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யூதாவுடைய வாழ்க்கையிலே அங்கே சுயம் முழுவதும் நொறுக்கப்பட்ட இடத்திலே அவன் சுய நீதி என்பதையெல்லாம் கலைந்து தேவநீதிக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்தில் தான் யூதா இருக்கிறார். அந்த யூதாவில் தான் தாவீதின் மூலமாக தான் தேவனுடைய சித்தமாகிய, தேவனுடைய வாக்குத்தத்தமாகிய அந்த கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய எருசலேமை கட்டி கொண்டார்கள். சியோனை, அங்கே மகாராஜாவின் நகரமாக எருசலேமை கட்டி சியோனிலே அவருடைய கோட்டையை அங்கே ஸ்தாபித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். சியோனும் எருசலேமும் இசைவனைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்துக்குள்ளே சியோன் கோட்டை இருக்கிறது. அது மகாராஜாவின் நகரம் என்ற இடத்திலே முன்குறிக்கப்பட்டதை கண்டுபிடித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய இடத்திலே தாவீது வருவதற்கு காரணம் என்ன என்றால், தாவீது தேவனால் முன்குறிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு சுயாதீன சித்தம் இல்லை என்ற இடத்திலே தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன், தேவனிடத்தில் அன்பு கூறக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான். தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய அன்பு நம்மளே பலன் செய்ய வேண்டும். தேவனுடைய பலன் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்பது, அவருடைய வார்த்தைகளை நாம் நடப்பிக்கக்கூடிய பலன் என்பது அவருடைய அன்பினால் தான் வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தாவீதுதான் பரிபூர்ணமான தேவ சித்தத்தை செய்ததற்கு முன்னடையாளமாக பழைய ஏற்பாட்டிலே அவன் எருசலேமையும் சியோனையும் அவன் கைப்பற்றினான். இந்த எருசலேமையும் சியோனையும் கைப்பற்றும்படியாக தான் இந்த ஆபிரகாமை தேவன் அழைத்துக் கொண்டு வந்தார். ஊர் என்ற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து கொண்டு வந்தது நோக்கம் என்ன? இந்த கானான் தேசத்தை அவனுடைய சந்ததிகள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை எழுத்துப்படி அவர்கள் அடைவதற்கு என்ன குறைபாடுகள் அவருடைய வாழ்க்கையில இருந்தது என்பதை தான் நாம் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய, அங்கே தாவீதுடைய குமாரர்கள் வளர்ந்திருந்தார்கள். தாவீதுடைய குமாரர்கள் எத்தனையோ பேர் சிங்காசனத்துக்கு வந்தார்கள். அவர்களிலே நாம் ஒரு 7 பேரை தான் பார்த்தோம். அவர்கள் தேவ சித்தம் செய்வதற்கான வளர்ச்சி அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்தது. அபியா, ஆசா, யோசபாத்து, உசியா, அதுக்கு பின்பாக யோதாம், அதுக்கு பின்பாக எசேக்கியா, அதுக்கு பின்பாக யோசியா. இந்த 7 பேருடைய வாழ்க்கையிலும் ஆசா தொடங்கி யோசியா வரைக்கும் இருக்கக்கூடிய 6 பேருக்கு நல்ல வளர்ச்சியும் முதிர்ச்சியும் இருந்தது. ஆனாலும் சில குறைபாடுகள் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேவ சித்தம் செய்யாதபடிக்கு இருந்தது. அந்த குறைபாடுகளை நாம் அலசி ஆராய்ந்தால் அதிலே சுயமும் தேவனுடைய ஒழுங்கற்ற காரியங்களும் தான், சிறிய சிறிய காரியங்கள் தான் அவர்களை தேவ சித்தத்தில் இருந்து பரிபூர்ணமாக செய்யாதபடிக்கு அவர்களை தள்ளி போட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆராய்ந்து கண்டுபிடித்து விடலாம். சிறிய தவறுகள் தான் நாம் கண்டுபிடிக்க முடியாத அளவிலே இருக்கிறது. அவைகள் தான் நாம் பரிபூர்ணமாக தேவ சித்தத்தில் இல்லாதபடிக்கு நம்மை அங்கே புறம்பாக்கி போடுகிறது தேவ சித்தத்துக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சின்ன ஈ தைலக்காரனுடைய குப்பியை நார பண்ணும் என்று சொல்லுகிறது வேதம்.
சின்ன காரியங்களை தான் அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கினது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாவீதின் குமாரனுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகள் அவர்கள் பரிபூர்ணமான தேவ சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு போய்விட்டார்கள் என்பதை நாம் கடந்த வாரங்களிலும் நாம் பார்த்தோம். அதுதான் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் தாவீதின் குமாரன் என்ற இடத்துல இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாக தேவ சித்தத்தை செய்து தேவகுமாரனாக தன்னை அவர் ரூபித்து காண்பித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 1:5 மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியினாலே மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். மாம்சத்தின்படி தாவீதின் குமாரனாக பிறந்து அவர் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றி மரித்தோரிலிருந்து பரிசுத்தமுள்ள ஆவியினாலே உயிரோடு எழுப்பப்பட்டதினாலே அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். அவர் ஆபிரகாமின் குமாரன், அவர் தாவீதின் குமாரன். அவர் ஆபிரகாமின் குமாரன் என்ற இடத்திலும் தாவீதின் குமாரன் என்ற இடத்திலும் தான் புதிய ஏற்பாடு அங்கே அவரை அடையாளப்படுத்துகிறது. அந்த தாவீதின் குமாரன் ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாமின் குமாரன் என்ற இடத்திலே எல்லா சட்ட திட்டங்களையும் தன்னுடைய மாம்சத்திலே நிறைவேற்றி இருக்கிறார். தாவீதின் குமாரன் என்ற இடத்திலே அவர் மனத்தாழ்மை, அங்கே கீழ்ப்படிதல், தேவ சித்தத்தின் பரிபூர்ணம் என்ற இடத்திலே அவர் பரிபூர்ணப்படுத்தி அங்கே உயிரோடு எழுப்பப்பட்டதினால தேவகுமாரன் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறார். பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன், மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவோடு நாம் அந்த சுதந்திரத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு சகோதரரும் சகோதரிகளுமாக இருக்க வேண்டும். யார் அவருக்கு சகோதரரும் சகோதரிகளுமாக இருக்க முடியும் என்றால் அவருடைய தேவனுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுகிறவர்கள் தான் அவருடைய சகோதரரும் சகோதரியுமாக இருக்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:50 வாசிக்க கேட்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான். அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான். அவருடைய எழுத்தின்படியான தாயும் சகோதரியும் சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட இடத்திலே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தான் என் சகோதரரும் சகோதரியும் என் தாயுமா இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக செய்யக்கூடிய இடத்திலே இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடு என்பது என்ன? சுயாதீன சித்தமும் சொந்த நீதியும் அவருடைய வாழ்க்கையிலே போராடி கொண்டு இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே சுயம் என்பது பரிபூர்ணமாக அளிக்கப்பட்ட இடத்திலே அவர் இருக்கிறார். அவர் சொந்தமாக வரவில்லை, அவர் பிதாவினால் அனுப்பப்பட்டார் என்று கலாத்திய நிருபக்காரர் சொல்கிறார். அவர் சுயமாக ஒன்றும் செய்கிறது இல்லை என்ற சாட்சி இருக்கிறது. அவர் சொந்தமாக ஒன்றும் பேசுகிறதில்லை என்று அவரே சொல்லுகிறார். நான் எவைகளை செய்கிறேனோ அவைகளின் பிதாவின் சித்தத்தின்படியே செய்கிறேன். பிதாவின் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் தான் நான் செய்வேன். பிதாவின் உபதேசத்தை தான் நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். என் உபதேசமும் என்னுடையது அல்ல, நான் செய்கிறவர்களும் என்னுடைய சித்தத்தின்படி நான் செய்யவில்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதான் பரிபூர்ணம். இவர்களுடைய குறைபாடுகள் எல்லாம் பரிபூர்ணம் என்ற இடத்திலே இயேசு கிறிஸ்துவில் தான் நாம் அதை அடைந்து கொள்ள முடியும். கானாவூர் கல்யாணம் தொடங்கி மரணம் வரைக்கும் அவர் தம்முடைய சித்தத்தை முற்றிலுமாக அளித்திருக்கிறார். கானாவூர் கல்யாணத்திலே என் பிதாவின் வேலை இன்னும் வரவில்லை. தேவனுக்கு சித்தமானால் தான் எதையும் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு உகந்த நேரத்திலும் உகந்த காரியங்களையும் அவர் சித்தமாக செய்யக்கூடியவைகளையும் தான் செய்யக்கூடிய இடத்திலே இருக்கிறார். எச்சமனையிலும் கூட இந்த பாத்திரம் என்னை விட்டு அகன்று போக கூடுமானால் அகன்று போகட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று பிதாவுக்கு தன்னை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்த இடத்தில் தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தாவீதின் குமாரர்கள் அவருடைய சிங்காசனத்திலே பரிபூர்ணமான தேவ சித்தத்தை செய்து நிறைவேற்றி அந்த சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைபெற செய்யக்கூடிய இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்றால் என்ன?
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்பது ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. தேவன் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறவைகளை நம்முடைய கண் காணவில்லை, நம்முடைய காது கேட்கவில்லை, அவைகள் நம்முடைய இருதயத்திலே தோன்றவில்லை என்று 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டதை ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அவருடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கக்கூடிய ஆவியானவராலே நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது வெளியாக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஆயத்தம் பண்ணது அவருடைய வாக்குத்தத்தம் என்ன? அவருடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்ள பொறுமை வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்பது என்றால் என்ன? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்பது ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுவேன். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன். நான் வந்து உங்களை நான் சேர்த்து கொண்டு நான் இருக்கக்கூடிய இடத்திலே சேர்த்துக் கொள்வேன். வாசஸ்தலம், ஸ்தலம், இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. அவர் ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்திலே தோன்றவில்லை. அது நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு மனிதனுடைய கண்களும் காணவில்லை, செவிகளும் கேட்கவில்லை, இருதயத்திலே தோன்றவில்லை. ஆனால் நாம் அறிந்திருக்கிறோம் என்பது அவருடைய ஆவியினாலே நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ஆவியானவர் அவருடைய ஆழங்களை ஆராய்ந்து அறிந்த ஆவியானவர். அவர் நமக்கு சகலத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலும், சகலத்தையும் கண்டித்து உணர்த்தக்கூடிய இடத்திலும், சகலத்தையும் போதிக்கக்கூடிய இடத்திலும் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கண்டித்தலுக்கும் அவருடைய போதனைக்கும் அவருடைய ஆளுகைக்கும் ஒப்பு கொடுத்தவர்கள் தான் அந்த ஆழங்களை அறிந்து கொண்ட ஆவியானவராலே நமக்கு வைக்கப்பட்ட சுதந்திரத்தை குறித்த அறிவை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்று கொண்டு வருகிறார். அதுதான் ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. சுதந்திரம் என்பது என்ன? அது ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது தான் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். எப்படி அறிய முடியும்? அவருடைய ஆவியானவராலே நாம் அறிந்து கொள்ள முடியும். மனிதனுடைய கண்கள் காணவில்லை, இருதயம் அங்கே காதுகள் கேட்கவில்லை, இருதயமும் அறிந்து கொள்ளவில்லை. அப்படிப்பட்டதை நம்முடைய இருதயத்திலே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆழங்களையும் தம்முடைய வழிகளையும் அவர் வெளிப்படுத்தி நமக்கு காண்பிக்கக்கூடிய இடத்திலே, அந்த சுதந்திரத்தை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் வருகிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இவைகளை நாங்கள் ஆவிக்குரியவைகள் என்று சொல்லுகிறோம். இந்த ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி பேசுகிறோம். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் இவைகளை அறிந்து கொள்ள மாட்டான், அவைகள் இவனுக்கு பைத்தியமாக தோன்றும் என்று தொடர்ச்சியாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். இவைகள் ஆவிக்குரியவைகள். இந்த சுதந்திரம் ஆவிக்குரிய சுதந்திரம். இந்த ஆவிக்குரிய சுதந்திரத்தை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த வெளிப்படுத்தப்பட்ட ஆவிக்குரிய சுதந்திரத்தை குறித்த வெளிப்பாட்டை அப்போஸ்தலர்கள் ஆவியானவருடைய துணையை கொண்டு ஆவியான காரியங்களுடனே சம்பந்தப்படுத்தி பேசுகிறார்கள். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி பேசுகிறோம். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் இவைகளை அறிந்து கொள்ளவும் மாட்டான், இவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் என்றுதான் சொல்லுகிறார், மிருகம் என்று அவனை சொல்லவில்லை. ஆவிக்குரிய மனிதர்களுக்கு நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களோட சம்பந்தப்படுத்தி பேசுகிறோம். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் இதை அறிந்து கொள்ள மாட்டான். மிருகம் என்று சொல்லவில்லை, மனிதன் என்றுதான் சொல்லுகிறார். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் இவைகளை அறிந்து கொள்ள மாட்டான் என்றும், இதை மிருக குணம் உள்ள மனிதர்களும் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மிருகம் என்ற இடத்துல அடையாளப்படுத்தப்படுவது விழுந்து போன தேவதூதர்களை நாம் அடையாளப்படுத்துகிறோம். அந்த மிருகம் அது சமுத்திரத்திலிருந்து ஏறி வர கண்டேன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது விழுந்து போன தேவதூதன் என்ற இடத்திலும் அவனுடைய ஆளுகை என்ற இடத்திலும் அவனுடைய திருத்துவம் என்ற இடத்திலும் நாம் அறிந்திருக்கிறபடி அது இருக்கிறது.
அது பிசாசு. நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள் நீங்கள் சமாதானமாக வேண்டும். நீங்கள் ஏன் பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்ற இடத்திலே தேவனுடைய காரியங்களை குறித்தும் சமாதானத்தை குறித்தும் சுதந்திரத்தை குறித்தும் அறியாதவர்களை அங்கே பிசாசோடு இணைத்து மிருகத்தோடு இணைத்து வேதம் அடையாளப்படுத்துகிறது. அங்கே சங்கீதத்திலும் தன் ஆத்துமாவை குறித்து அறிவில்லாதவன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார். 49ஆம் சங்கீதத்தின் கடைசி பகுதியில் வாசிங்க. கணம் பொருந்தினவனாயிருந்தும் கடைசி வசனம், கணம் பொருந்தினவனாயிருந்தும் அறிவில்லாதவன் என்பவன் ஆத்துமாவை குறித்து ஆவி குறித்து அறிவில்லாதவன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிருகம் என்ற அனுபவம், இந்த மிருகம் என்ற அனுபவம் இல்லாதபடிக்கு இங்கே சொல்லப்பட்டது ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிருகம் என்ற அடையாளமும் இங்கே விழுந்து போன மனிதன் என்ற அடையாளத்திலும் மனிதர்கள் இருக்கிறார்கள். நாம் அப்படி அல்ல. ஆவிக்குரியவைகளை நாங்கள் ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி பேசுகிறோம். இதை ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் அறிந்து கொள்ள மாட்டான். இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் என்பவன் பின்பு மிருகம் என்ற இடத்துக்கு போகிறதுக்கு அடையாளங்கள் இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இப்பொழுதும் பார்க்க போகிறோம். இந்த சவுல் என்பவன், பெஞ்சமின் கோத்திரத்து சவுல் என்பவன் ராஜாவாக வரும்படியாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட இடத்திலே அவன் ஜென்ம சுபாவத்துக்கும் தன்னுடைய சுயாதீன சித்தத்துக்கும் தன்னுடைய சொந்த நீதிக்கும் இடம் கொடுத்தான் என்ற இடத்திலே அவன் அங்கு விழுந்து போன ஒரு நிலவரத்துக்கு அவன் போகிறதாக இருக்கிறது. அதை நாம் பார்க்க வேண்டும். அவனாவது அவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு தன்னை கீழ்ப்படுத்தவில்லை, மேலான அதிகாரத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்தி அவன் பொறுமையாக காத்திருக்கவில்லை. அமலேக்கை அழி என்று சொன்ன இடத்துல அமலேக்கை பரிபூர்ணமாக அழிக்கவில்லை. அது மாத்திரமல்ல, தேவன் தாவீதோடு இருக்கிறார் என்று தெரிந்தும் அவன் தாவீதின் இடத்தில் காய்மாகாரமாக இருந்தான் என்பது அவனுக்குள்ளே பொல்லாத ஆவி வந்துவிட்டது. அவன் ஜென்ம சுபாவம் மனிதன் என்ற இடத்திலிருந்து அவன் மிருகம் என்ற இடத்துக்கு போகிறான் என்பது அவன் அந்த சமாதானத்தை காத்துக் கொள்ளாதபடிக்கு தன்னை சத்ருவாக இஸ்ரவேலுக்கு தேவன் அபிஷேகம் பண்ணின அடுத்த ராஜாவுக்கு விரோதமாக அவன் காய்மாகாரமாக இருந்து அவன் மிருகம் என்ற தள்ளப்பட்ட இடத்துக்கு அவன் போகிறான் என்பதை சவுலுடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்கிறோம். அவன் ஒரு சொந்த எண்ணங்கள் வைத்திருக்கிறான், சுயாதீன சித்தம் அவனுக்கு இருக்கிறது, ஜென்ம சுபாவம் அவனுக்கு இருக்கிறது. அங்கே ஆலோசனைகள் அவன் சொந்த ஆலோசனைகளே நடந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களே போய்தான் அவன் ஜென்ம சுபாவமான மனிதன் என்பதனாலே அவன் விழுந்து போன மனிதன் என்ற இடத்துக்கு அவன் போகக்கூடிய இடத்துல இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில அப்படி இல்லாதபடிக்கு தேவனுடைய ஆலோசனைகளுக்கு நாம் செவி கொடுத்து தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வந்து சகல சத்தியத்திலும் அவர் நம்மை நடத்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் கண்டித்து போதித்து நம்மை நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறார். அவர் மூலமாக தான் நாம் அந்த சுதந்திரத்தை குறித்த அறிவை நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் என்ற இடத்தில் அதை அறிந்து கொள்ளாத இடத்தில் தான் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தால்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் அடைந்து கொள்ள முடியும். எசேக்கியாவுடைய வாழ்க்கையில தான் பரிபூர்ணமாக அங்கு சியோன் எருசலேம் என்ற வெளிப்பாடு, சியோன் எருசலேமுக்காக தேவன் கடும் வைராக்கியமாக கிரியை செய்யக்கூடிய காரியங்கள் எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் தான் வெளிப்படுகிறது. தாவீதுக்கு அடுத்தபடியாக எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் தான் மிகப்பெரிய ஜெயத்தை தேவன் கொண்டு வருகிறார். அந்த ஒரு மனிதனுக்காக அவனுடைய வேண்டுதலை கேட்டு எருசலேமுக்காக தேவன் கிரியை நடப்பிக்கிறார். அங்கே அசீரியர்களை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய இடத்திலே ஒரு தூதனை கொண்டு அங்கே தேவன் கிரியை நடப்பிக்கிறார். ஆனால் அவனுடைய குறைபாடு என்பது அவன் தேகத்தை விட்டு பிரிந்து தேவனோடு இருக்கக்கூடிய ஆசை இல்லை என்றால் ஜென்மம் அவனுக்குள்ளே இருக்கிறது. இந்த ஜென்ம சுபாவம் தான் அவனை மரணத்துக்கு விரோதமாக ஒரு ஜெபத்தை அவன் ஏறெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். தேவனுடைய திட்டத்தின்படி அவன் வீட்டு காரியத்தை நிறைவேற்றி போயிருக்க வேண்டும், போகலையே. 15 வருடம் அவர் கூட்டி கேட்டு அங்கே அவன் அது எப்படி அவன் ஒரு ஆவிக்குரியவன் என்று நாம் கொண்டு வர முடியும்? குறைபாடுகள் காணப்படுகிறது. ஆவிக்குரியவன் தான், தேவன் அவனோடு இருந்தார். ஆனால்
அவனுடைய குறை எசேக்கியாவுடைய வாழ்க்கையில 15 வருடத்தை கூட்டி கேட்டது என்பது அவன் ஆவிக்குரியவன் என்பதிலிருந்து அவன் தரம் குறைகிறதாக இருக்கிறது. ஆவிக்குரியவன் எப்படி இருக்க வேண்டும்? பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், தேகத்தை விட்டு பிரிந்து இப்பொழுதே கிறிஸ்துவோட இருக்க எனக்கு ஆசை உண்டு, ஆனால் நான் இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்ற இடத்திலே அவருடைய சித்தத்துக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக பவுல் தன்னை அடையாளப்படுத்துகிறார். தேகத்தை விட்டு பிரிந்து இப்பொழுதே கிறிஸ்துவோட இருக்க எனக்கு ஆசை உண்டு, ஆனாலும் தேவனுடைய நாடுக்கு தேவனுடைய நிர்ணயத்துக்கு முன்பாக இந்த போர்வையை களைந்து நாம் போகக்கூடாது, போக விரும்பக்கூடாது என்று 2 கொரிந்தியர் 5 எழுதுகிறார். அந்த தேவனுடைய சித்தத்துக்காக நாம் காத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எசேக்கியா ஆவிக்குரிய ஒரு மனிதன், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடு என்பது என்ன? அவன் தேவன் ஆயத்தப்படுத்தி போயிருக்க வேண்டும். அது இல்லாதபடிக்கு அவன் 15 வருடத்தை கூட்டி கேட்ட குறைபாடு என்பது ஒரு மனாசையை அவன் பெற்றெடுத்துக் கொண்டான். யோசியா பிறப்பார் என்ற தீர்க்க தரிசனம் இருக்கிறது, ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தின்படி பிறந்த யோசியாவுக்கு ஒரு குறைபாடு வருவதற்கு காரணமாக அவருடைய முற்பிதாவாகிய எசேக்கியா அமைந்து விட்டார். எசேக்கியாவுக்கு பின்பு மனாசே வந்து அதுக்கு பின்பு யோசியா வரக்கூடிய இடத்துல இந்த குறைபாடு வருகிறதாக இருக்கிறது. யோசியா அவ்வளவு பெரிய மனிதன், அவனை போல பஸ்காவை சாமுவேலுடைய நாட்களுக்கு பின்பாகவும் அவனுக்கு பின்பாகவும் அப்படி ஒரு பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை என்ற இடத்திலே பஸ்காவை ஆசரித்த ஒரு ராஜா எகிப்தின் ராஜாவாகிய நேகோவினால் கொல்லப்பட வேண்டுமா? இவையெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே ஆசா எவ்வளவு பெரிய ஆவிக்குரியவன், அவனுடைய கடைசி நாட்களிலே அவன் காலில் வியாதிப்படக்கூடிய இடத்துல தேவன் அவனை சோதிக்க முடியாது கைவிட்டார் என்று ஏன் எழுதப்பட வேண்டும்? ஏன் அவனுடைய கால்களிலே வியாதிப்பட்ட போதும் அவன் தேவனை தேடக்கூடிய இடத்தில் இல்லாதபடிக்கு அவன் பரிகாரிகளை தேடுகிறான்? ஏன் இந்த ஆவிக்குரிய ராஜாக்களை தேவன் கைவிடக்கூடிய இடத்திலும் அங்கே சோதனைக்காக இவர்கள் சோதனையிலே பிடிபடக்கூடிய இடத்திலும் இருக்கிறார்கள் என்றால் அவருடைய ஜென்ம சுபாவங்களும் அவர்கள் ஒழுங்கற்ற காரியங்களுமாகவே இருக்கிறது. யோசபாத்து எவ்வளவோ காரியங்கள் இருந்தாலும் வேறுபாடு என்ற வாழ்க்கையை அவன் காத்துக்கொள்ள முடியும். இவைகள் எல்லாம் தாவீதின் குமாரர்கள் இருந்த குறைபாடுகள் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆனால் நாம் தேவனுடைய குமாரர் என்ற இடத்திலே வரக்கூடிய நாம், இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்கள் என்ற இடத்திலே வரக்கூடிய நாம், நம்முடைய மூத்த சகோதரர்களே காணப்பட்ட அந்த பரிபூரணத்தை அடைந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ சித்தத்துக்கு பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்திலே ஆவியானவருடைய நடத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்புதான் அதுக்கு அடிப்படை. ஒரு இடத்துல அன்பு கூர்ந்தால் அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான் என்று சொல்கிறார். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் தான் அவர்கள் நிலைத்திருக்கக்கூடியவனாகவும் அவர்கள் அன்பு கூறக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று சொல்கிறார். அதுதான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவருடைய சித்தத்தின்படி செய்யக்கூடியவர்களாக, அவருடைய வசனத்தின்படி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆவிக்குரியவர்களுக்கும் ஜென்ம சுபாவம் உள்ளவர்களுக்குமான வித்தியாசம். இந்த ஜென்ம சுபாவம் உள்ளவர்களுடைய குறைபாடுகள் வேதத்திலே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இந்த ஜென்ம சுபாவம் உள்ளவர்களுடைய குறைபாடுகள் வசனத்தின் மூலமாக பட்டியலிடப்பட்ட இடத்திலும் ஆவிக்குரிய ரீதியிலே பரிசுத்தாவின் மூலமாக பட்டியலிடப்பட்ட 2 பகுதிகள் வேதத்திலே இருக்கிறது. முதலாவது வசனத்தின் மூலமாக அதை சரி செய்து கொள்ளக்கூடிய பட்டியலை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியை நாம் வாசித்தால் முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருந்து உங்களுடைய ஜென்ம சுபாவத்திலே காணப்படக்கூடிய குறைபாடுகளை அகற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார் என்று அறிந்து நீங்கள் சகல துர்குணத்தையும் என்று ஆரம்பித்து ஒரு பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது.
இதை நாம் எப்படி அகற்றி நாம் ஒரு ஆவிக்குரிய மனிதனாக மாற முடியும் என்றால், நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருந்து இந்த பட்டியலிலே சொல்லப்பட்ட காரியத்தை நாம் அகற்றிக் கொள்ள வேண்டும். சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், புறங்கூறுதலையும் நாம் அகற்றி விட வேண்டும். முதல் வசனத்திலிருந்து திரும்ப வாசிங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகி கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். நீங்கள் வளரும்படி, நீங்கள் வளர வேண்டும். இந்த ஜென்ம சுபாவங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் வளர முடியாது. இந்த ஜென்ம சுபாவங்களை அகற்றி நீங்கள் ஆவிக்குரிய ஒரு மனிதனாக வர வேண்டும் என்றால் முதலாவது வேத வசனத்தினாலே இவைகளை நீங்கள் அகற்ற வேண்டும். 5 விதமான காரியங்களை நாம் வேத வசனத்தை கொண்டு அகற்ற வேண்டும். நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வேத வசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருந்து நீங்கள் இவைகளை அகற்றிவிட வேண்டும். இரண்டாவது, ஆவியானவராலே நாம் அகற்ற வேண்டிய பகுதிகள். அங்கே எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. எந்த துர்குணம்? இங்கே 5 காரியங்கள் சொல்கிறார். இங்கேயும் 5 காரியங்கள். இந்த 5 காரியங்களை பரிசுத்த ஆவியின் துணையோடு நீங்கள் நீக்கி பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதபடிக்கு இவைகளை நம்முடைய ஜீவியத்திலிருந்து நீக்கணும். வசனத்தினாலே நாம் நீக்க வேண்டிய 5 பகுதிகளையும் ஆவியினாலே நாம் நீக்க வேண்டிய 5 பகுதிகளையும் இங்க பட்டியலாக எழுதப்பட்டிருக்கிறது. அங்க 1 பேதுரு அப்போஸ்தலன் எழுதக்கூடிய பகுதிகளை நாம் வசனத்தை கொண்டு நீக்க வேண்டும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதுகிற பகுதிகளை நாம் பரிசுத்த ஆவியினாலே நீக்க வேண்டும். இந்த 2ம் இருந்தால்தான் நாம் ஆவிக்குரியவர்கள் என்ற இடத்திலே நாம் வருகிறோம். அப்பொழுதுதான் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது அந்த சுதந்திரம் என்ன? நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்பது என்ன? ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறவைகள் தான் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறவைகள். தேவன் நமக்கு தமிழத்தில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்திலே தோன்றவில்லை. அவைகள் ஜென்ம சுபாவமுள்ள மனிதர்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாது. தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் தமிழத்தில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தமாக்கப்பட்டவைகள் இவைகளை நாம் அடைந்து கொள்கிறதுக்கு நாம் அவருக்கு சகோதரராக இருக்க வேண்டும். நாம் அவருக்கு சகோதரராக இருக்க வேண்டும் என்றால் அவர் நமக்கு பிதாவாகிய தேவன் சொன்னதை எப்படி குமாரன் நிறைவேற்றினாரோ அதே போல நாம் வசனத்துக்கும் ஆவியினாலோ நாம் நடந்து நிறைவேற்றக்கூடிய பகுதிகளை நம்முடைய ஜீவியத்திலே நிறைவேற்ற வேண்டும். அதுக்கு விரோதமாக காணப்படக்கூடிய ஜென்ம சுபாவங்களையும் சுயநீதிகளையும் இந்த பட்டியலில் சொல்லப்பட்ட காரியங்களையும் வசனத்தினாலும் ஆவியினாலும் நீக்கி நாம் அந்த சுதந்திரத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் உறுதிப்படுத்த முடியும். தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் தான் இவைகளை செய்ய முடியும் என்பதற்கு தாவீதும் தாவீதின் குமாரர்களும் அங்கே முன்னடையாளமாக இருந்தாலும் கூட அவைகளை பரிபூர்ணமாக செய்து முடித்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு முன்னோடியாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எவர்களை முன்குறித்தாரோ அவளை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவளை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவளை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவளை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார் என்றால் கிறிஸ்துவின் நீதியை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் விசுவாச மார்க்கத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கிரியினாலே அந்த நீதியை அடைந்து கொள்ள நினைத்தாலும் கூட பரிபூர்ணமாக ஒருவரும் அதை நிறைவேற்றவோ அடைந்து கொள்ளவோ முடியவில்லை என்பதாக இருக்கிறது.
மனிதன் செய்யக்கூடாது, தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்ச சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் தந்து மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே 9ஆம் வசனம் துவக்கி 11ஆம் வசனம் வரைக்கும் அங்கே நாம் எப்படி அதை நீக்க வேண்டும் என்பது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உங்கள் மாம்சமானது பாவத்துக்காக மரித்ததாகவும் உங்கள் ஆவியானது நீதியின்படி பிழைத்திருக்கிறதாகவும் ஜீவன் உள்ளதாகவும் இருக்கிறது என்று எழுதுகிறார். வாசிங்க 9. மேலும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரளமான பாவநிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனதாயும் இருக்கும். கிறிஸ்து உங்களில் இருந்தால், கிறிஸ்துவுடையவர்கள், என்னுடைய ஆவி இல்லாதவன் என்று இங்கு 3 பதங்கள் உபயோகிக்கப்பட்டுள்ளது. என்னுடைய ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல என்று சொல்லி, அவர் கிறிஸ்து உங்களில் இருந்தால் உங்கள் சரீரமானது பாவத்துக்கு மரித்ததாயும் உங்கள் ஆவியானது நீதிக்கு நீதியிலே ஜீவனை அடைந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது என்பது வசனத்தினாலே நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய பகுதி. பரிசுத்தமுள்ள ஆவியினாலே அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன், பரிசுத்த ஆவியினாலே அல்ல, பரிசுத்தமுள்ள ஆவியினாலே என்பது வசனத்திலே இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தம், வசனத்தின் ஆவி என்று சொல்லப்பட்ட தேவனுடைய ஆவி என்றும் கிறிஸ்துவின் ஆவி என்றும் சொல்லப்படக்கூடிய வசனத்தின் பகுதியை குறிக்கிறது. இந்த வசனத்தை கொண்டு நாம் நம்முடைய ஜீவியத்திலே நாம் அகற்ற வேண்டிய 5 பகுதிகளை பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். அதற்கு பின்பாக எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே 30, 31, 32 அதிகார வசனங்களில் சொல்லப்பட்ட காரியங்கள் நாம் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்முடைய ஜீவியத்திலிருந்து நீக்க வேண்டிய பகுதிகள். அதை நீக்கினால்தான் நாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக, சரீர மீட்புக்கு பங்குள்ளவர்களாக, நித்தியத்துக்கு பங்குள்ளவர்களாக நாம் வருகிறோம். நித்தியத்திலே அவரை போல அவருக்கு மனவாட்டியாக வரக்கூடிய பகுதிக்கு நாம் வர வேண்டும் என்றால் கிறிஸ்து இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவி என்று 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது பரிசுத்த ஆவியின் வல்லமை, பிதாவின் வல்லமையினாலே மகிமையினாலே அவர் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார் என்பதாக இருக்கிறது. அப்படியே வாழ்க்கையிலே நாம் வசனத்தை கொண்டு நீக்க வேண்டிய பகுதிகளையும் நாம் ஆவியை கொண்டு நீக்க வேண்டிய பகுதிகளையும் நாம் அறிந்து கொண்டு அவைகளை நம்முடைய ஜீவியத்திலிருந்து நீக்கி நாம் தேவனுக்கு உகந்த பாத்திரங்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் யாக்கோபு அப்போஸ்தலன் தன்னுடைய 1ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜென்ம சுபாவமுள்ள மனிதனை போல நீங்கள் கண்ணாடியிலே பார்த்து உங்கள் முகங்களை மறந்து விடுகிற அந்த பகுதியில் அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு வேத வசனமாகி அந்த கண்ணாடியிலே நம்மை பார்த்து நம்மை சரி செய்து கொள்ளக்கூடிய பகுதி நமக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். 22ஆம் வசனம் வாசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடமிட்டு போன உடனே தன் சாயல் என்ன என்பதை மறந்து விடுவான். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை போல் இல்லாதபடிக்கு நீங்கள் வேத வசனமாகிய கண்ணாடியிலே உங்களை உய்த்து ஆராய்ந்து அந்த வசனத்தின்படி செய்கிறவர்களாக மாறுங்கள் என்று அவர் கொண்டு வருகிறார். அதுக்கு பின்பாக ஆவியினாலே நாம் மாற்றப்படக்கூடிய இடத்தை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து அந்த சாயலாக மறுரூபப்படுகிறோம். கண்ணாடியிலே பார்க்கிறது போல பார்த்து அந்த சாயலாக மாறக்கூடிய அனுபவத்தை பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். இந்த முற்பிதாக்களுடைய காரியத்திலே நாம் படித்த குறைபாடுகள், தாவீதின் வாழ்க்கையிலே இருந்த நிறைவை அவனுடைய வளர்ந்த குமாரர் தன்னுடைய ஜீவியத்திலே கொண்டு வராதது குறைபாடுகளை கடந்த 2 வாரங்களாக நாம் பார்க்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர் என்ற இடத்திலும் தேவனுடைய
சபை என்ற இடத்திலும், கிறிஸ்துவின் மனவாட்டி என்ற இடத்திலும், தேவனுடைய பிள்ளைகள் என்ற இடத்திலும் வரும்படியாக வேத வசனத்தை கொண்டு நம்முடைய ஜீவியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நாம் நீக்கி, ஆவியானவருடைய துணையுடனே நாம் நீதிக்கு உட்படக்கூடிய இடத்திலே நம்முடைய ஜீவியத்தை மாற்றி, நாம் தேவனுக்கு சகோதரரும் சகோதரிகளுமாய், நாம் கிறிஸ்துவுக்கு கிறிஸ்தியனும் நம்முடைய மூத்த சகோதரரும் சகோதரியுமாய் நாம் மாறுவோம். கிறிஸ்தியனும் மனவாளனுக்கு நாம் மனவாட்டியாக மாறக்கூடிய ஒரு தகுதியை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதாக இருக்கிறார். தாவீதின் வளர்ந்த குமாரர்கள் அவர்கள் தேவ சித்தத்தை செய்கிறதிலே தவறிய பகுதியை பரிபூர்ணமாக தாவீதின் குமாரன், ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவியத்திலே அந்த பரிபூரணத்தை கொண்டு வந்து நமக்கு ஒரு பரிபூரணத்தை கொண்டு வரக்கூடிய இடத்திலே இருக்கிறார். பரிபூரணத்தை நாம் அடைந்து கொள்ளபடியாக வேத வாக்கியங்கள், இயேசு சொன்ன வசனங்கள், அவருடைய ஆவியின் அணுக்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே நம்முடைய மாம்சத்தின் பகுதிகளை நாம் முற்றிலுமாக நீக்கி நாம் ஒரு பரிபூர்ணமான தேவ சித்தம் செய்து அவருடைய ராஜ்யத்திலே நாம் காணப்படும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வழியிலே இந்த வசனங்களுக்கு பரிபூர்ணமாக நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவ சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் அடைந்து கொள்வதற்கு, சுதந்திரித்துக் கொள்வதற்கு பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கிறது. பொறுமை இல்லாதபடிக்கு குறைவுகள் காணப்பட்ட இடத்திலே முற்பிதாக்கள் அதை இழந்திருக்கிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததிகள், தாவீதின் குமாரர் அதை இழந்து போனது போல நாம் இழந்து போகாதபடிக்கு நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்ளும்படிக்கு பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேன்மையான சுதந்திரத்தை நாம் அடைந்து கொள்ளும்படிக்கு வேத வாக்கியங்களும் மேசுசன வசனங்களும் அவைகளை கைக்கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் வாழும்படியான ஒரு உறுதியை இந்த நாளில் எடுப்போம். அதற்கு ஆவியானவர் நமக்கு உற்ற துணையாக இருந்து நம்மை ஒரு பரிபூர்ணம் என்ற இடத்துக்கு கொண்டு வருவார். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு பரிபூர்ணமாக நம்ம